ஹலோ guys. Welcome back to அதாவது இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்குன்னு கேக்குறீங்களா? யாருக்கும் இல்ல, நமக்கு தான். டேய், ஒரு கட்டில எத்தனை கார்டுன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வர்றேன்? ஓகே, ஆன்லைன் கேமிங் ஸ்கேம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். मैंने 1,15,000 रुपए जीते और खूब मजे करो. இடையில ஒரு டவுட் வந்துருச்சு, கிளியர் பண்ணிட்டு வரேன். மணி 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 மணி. இப்ப நம்ம பேச போறது உண்மையான ஸ்கேம் நடந்துட்டு இருக்கிற மணி பத்தி தான் பேச போறோம். சொல்ல போனா த ஸ்கேம் பிஹைண்ட் ரம்மி சர்க்கிள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள என்டர் ஆகிற நேரம் வந்துருச்சு. வெல்கம் டு சாண்டி சார், நான் உங்க சாண்டி. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த வீடியோவோட ஸ்பான்சரை பத்தி பார்த்தரலாம். rummysircle.com. உங்கள்கிட்ட இருக்கிற கேமிங் திறமை வந்து ரம்மி சர்க்கிள்ல அந்த கேம்ல நீங்க வந்து போடலாம். அதே மாதிரி நீங்க ஜெயிக்க வந்து பார்த்தோம்னா லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கேமோட எண்ட்ல வந்து பார்த்தோம்னா நீங்க பணத்தை இழந்து ஒரு பிச்சைக்காரனாகவும் அப்படி இல்லைன்னா குடும்பத்தை இழந்து ஒரு தற்கொலையாகவும் வந்து பார்த்தோம்னா நடு ரோட்ல நிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. rummysircle.com, the end for you. இப்ப நம்ம உண்மையாமே வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு சாண்டி சார், நான் உங்க சாண்டி. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த டாபிக் நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரோட ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நபரோட கிட்ட ஒரு 15 லட்சத்தை வந்து இழந்திருக்காங்க. வீடியோக்குள்ள ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்ல, டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் பார்ப்போம். முதல் பணம் இழப்பு, அது ரெகுலரா நீ உள்ள போனீங்கன்னாவே அது வந்து நடந்துடும். ரெண்டாவது டைம், அதுவும் நாசமா போயிடும். மூணாவது உன் வாழ்க்கையில இருக்கிற கொஞ்சமா எங்கேயோ அங்க தொங்கிட்டு இருக்கிற ஹாப்பினஸ், அதுவும் போயிடும். லைஃப், ஒய்ஃப், ஃபேமிலி அதெல்லாம் போயிடும். கடைசியில் நான் எங்க இருப்பேன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நம்மள அப்படின்னா போய் விளையாண்டு பாருங்க, அங்க இருப்பீங்க. பேசிக்கா சொல்ல போனோம் அப்படின்னா ரம்மி சர்க்கிள் நீங்க ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து சீட்டு விளையாண்டத அப்படியே கொண்டு போய் ஒரு ஆன்லைன்ல விளையாடுறீங்க, அதுதான் வித்தியாசம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆடணும், ஆன்லைன்ல ஆடணும் அப்படின்னா மேல பாருங்க, பல வருடங்களுக்கு முன்னாடி பணத்தெல்லாம் இழந்து தன்னோட வாழ்க்கையை இழந்து உங்க தாத்தா மேல இருந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஆடணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சப்பாஸ் ட புனை சப்பாஸ். ஓகே, இப்போ வந்து அதோட ரூல்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். இந்த ரூல்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நான் இந்த ரூல்ஸ் சொன்னாதான் நீங்க வந்து கேம் விளையாட போயிடக்கூடாது. இந்த ரூல்ஸ் வந்து கேட்டுட்டு பின்னாடி நடக்கிற ஸ்கேம் வந்து இப்போ அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ரூல்ஸை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 15,000 रुपए जीते. இதுல பேசிக்கா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பியூர் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி இம்பியூர் சீக்வன்ஸ் இருக்கு. அதாவது பியூர் சீக்வன்ஸ்ல 3, இம்பியூர்ல 3 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கேமை டிக்ளேர் பண்ணிடலாம். இந்தாங்கப்பா நான் கொண்டு வந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அமௌண்ட் வந்து கட்டியிருப்பீங்க. அந்த ஆப்போசிட் பிளேயர்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு பிளேயராகவும் இருக்கலாம், 2 பிளேயரா இருக்கலாம், டில் 6 பிளேயர் வரைக்கும் நீங்க வந்து ஆடலாம். அப்படி ஆடும்போது நீங்க வந்து இதை காமிச்சு, இந்தப்பா நான் கட்டிட்டேன், அந்த நீங்க வச்ச காசுலாம் எனக்கு அப்படின்னு சொல்லி பெட் கட்டின அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவும் வராது. இதுல வந்து பாதி வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸா போகும், அதே மாதிரி கேமிங் டேக்ஸா போகும், ஜிஎஸ்டி போகும், எல்லாம் போக கடைசியில் உங்களுக்கு வந்து தூக்கி எறிவாங்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க பொறுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக் ரூல்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை பத்தி யோசிக்காதீங்க. டவுட்டாவே இருக்கட்டும், நீங்க விளையாடவே தேவையில்லை. கம்மிங் டு த முக்கியமான டாபிக், ஸ்கேம். அதை பத்தி பேசுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்களும் வந்து உள்ள போகலாம், விளையாடலாம் முடியும். A to Z உங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் எல்லாமே இருக்கும். ஆனா அட் த எண்ட் அதாவது நீங்க ஒரு அமௌண்ட்டை கட்டி உள்ள போறீங்க. அங்க போய் நீங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு பிளேயர், உங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பிளேயர். அவரு யாரு என்னன்னு தெரியாது, அவரு ஒரு பிளேயர். இப்ப அவரு ஒரு உண்மையானமே பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். இல்லையே, எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் ஒரு பர்சனா இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதாவது பணத்தை அள்ளிட்டு போலான்னு போன உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாட்டை உட்கார வச்சிருப்பாங்க. புரியல?
அங்க ஒரு ரோபோட் தான் இருக்கும். ரோபோட்னா என்ன ப்ரோ எந்திரன் மாதிரி உட்காந்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. அது ஒரு கோடிங் வடிவமைப்பில் இருக்கும். ஆக்சுவலா இட்ஸ் கோடிங். ஆக்சுவலா இது 2 விதமா நடக்கும். நான் ஒரு விதமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நெக்ஸ்ட் இன்னொரு விதத்தை சொல்றேன். மேபி ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு ரோபோட்டா இருக்கும், அதாவது ஒரு கோடிங்கா இருக்கும். அந்த கோடிங் வந்து பார்த்தோம்னா நீங்க பண்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு காசை எடுத்துட்டு கிளம்பிடும். அவ்வளோதான், வரட்டாமாமே டோர் அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டிக்கு போயிடும். அதுவே சப்போஸ் நிறைய இடத்துல ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், ஒரு பர்சனே ஆப்போசிட்ல வந்து விளையாடலாம், அவரும் உங்க கூட விளையாடுவாரு. ஆனா கேம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணன் அவங்க லவுட்டிட்டு கிளம்பிடுவாரு. என்ன ப்ரோ குழப்பறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா உங்களோட கார்டை, அதாவது உங்கள்ட்ட என்னென்ன கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேம். அது என்ன பண்ணும், ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பாட் இல்ல ஒரு பர்சன், ரம்மி சர்க்கிளோட தகுந்த பர்சன், அவங்களோட ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பர்சன், அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் கீழே இருக்கிற கார்டையும் பார்ப்பாரு, உங்க கையில இருக்கிற கார்டையும் பார்ப்பாரு, அவர் கையில இருக்கிற கார்டையும் பார்ப்பாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு நாமத்தை போட்டு அண்ணன் கிளம்பிடுவாரு. அப்பயும் வரட்டாமே டூரு தான் நடக்கும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சன் தான் அவனை நான் தோக்கடிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க எண்ணத்தை முதல் கொண்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் இதுல வேடிக்கையே. நிறைய டோமர்ஸை உள்ள எழுதிட்டு போய் எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். உன்னிப்பா கவனிக்கணும். என்ன பாக்குறீங்க, உன்னிப்பா கவனிக்கிறீங்களான்னு நான் பார்க்க வந்தேன். ஓகே, ரம்மி சர்க்கிள் வந்து உங்களை டார்கெட் பண்ணிட்டான் அப்படின்னா, ஆட் மூலமா டார்கெட் பண்ணிட்டான் அப்படின்னா நீங்க ஒரு டைம் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனால ட்ராக் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்க, எவ்வளவு நேரம் இந்த வந்து ரம்மி சர்க்கிள் யூஸ் பண்றீங்க, என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z அவனால பார்க்க முடியும். அதாவது இதை வச்சு அவன் நீங்க எப்ப வரீங்க, எப்ப போறீங்க, என்ன பண்றீங்க, ரம்மி சர்க்கிள்குள்ள மட்டும் அதை அவனால பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சு வளைய போட்டிருப்பான். வந்தோடனே ஒரே அமுக்கு. நம்பர் 2, நீங்க எப்படி எல்லாம் பிளே பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதாவது நீங்க உண்மையாலுமே ஒரு டோமரா இல்ல ஒரு ப்ரோ பிளேயர் வந்து உள்ள வந்தா அவனை எப்படி டோமரா மாத்தலாம்னு சொல்லிட்டு A to Z அவனுக்கு தெரியும். அவன் அதை பண்ணிடுவான். யாரா இருந்தாலும் சரி டோமர் தான், அட் தி எண்ட் டோமர் நீ. நம்பர் 3, அந்த ட்ராக்கிங் டேட்டால உங்களோட வின்னிங் கவுண்ட் எவ்வளோ, உங்களோட லூசிங் கவுண்ட் எவ்வளோ, எவ்வளோ டைம் திரும்பி வரீங்க, எவ்வளோ அமௌண்ட் போறீங்க, எவ்வளோ அமௌண்ட் திருப்பி எடுக்கிறீங்க, எல்லாமே நீங்க என்னென்ன உள்ள பண்ணாலும் அவன் எல்லாமே அந்த டேட்டாவை எடுத்து வச்சு நீங்க திரும்பி வரீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தரன்னு இழுத்துட்டே வந்துருவான். எப்படியோ ஆடை போட்டு இல்ல வந்து மறுபடியும் ஆஃபர் கொடுத்து நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துருவான். முடியாதா கோச்? அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. ஆமாட்டா, ஆனா உன்னால முடியாது. நம்பர் 4 ஸ்கேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட என்ன கார்டு இருக்குது, அடுத்த என்ன கார்டு கொடுக்கணும், எந்த பிளேயர் கூட ஆட விடணும், எப்படி ஆட விடணும், எவ்வளோ நேரம் கழிச்சு உங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. சொல்ல போனா வந்து ஒரு கோடிங் அப்படிங்கறதுனால ஆல்ரெடி வெல் ரிட்டர்ன் இருக்குது. ஜோக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடெல்லாம் வரும், நிறைய ரம்மி சர்க்கிள் ஆட்ல ஒரு எதுக்கு வருதுன்னு தெரியாது. அவன் முன்னாடியே சொன்ன மாதிரி பொதுவாக போட்டு வர மாதிரி போட்டு விட்டுருவான். அதுல வரும்ல ஒரு வடக்கு ஒரு ஆன்டி வந்து உட்காந்துருக்கும். அது வந்து சொல்லும், நான் வந்து 1.5 கோடி ஜெயிச்சிட்டேன், 1.5 லட்சம் ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தோம்னா எங்களோட பிசினஸ் ட்ரிக்கே. என்னடா சப்பாத்தி போடுற ஆன்டி எப்படா இவ்வளோ காசு ஜெயிக்குது, அப்ப நம்மளாலையும் முடியும் சொல்லிட்டு பல தற்கூரி உள்ள கிளம்பி போய் I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. இதுக்கு வந்துட்டோம். இந்த கேம் வந்து நீங்கள் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக கூட உள்ள. நீங்கள் வந்து ஒரு சாமானிய மக்களாக இருக்கிறனாலும் இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே இவ்வளோ வேலை நடக்குது அப்படின்னு தெரியாதனால, நாலேஜ் இல்லாதனாலும் உங்களை ஏமாத்திட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுட்டு டேட்டா என்ட்ரி வேலைக்கு போகிற அந்த பையனுக்கே தெரியாத இது படிப்பறிவு இல்லாத சாமானிய மக்களுக்கு தெரிய கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை இந்த வீடியோ மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பொழப்ப பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இதை விளாண்டுருக்காங்க, இல்லை இதை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை அனுப்பிவிடுங்க. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஏதாச்சும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ வந்து என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து இதை பற்றி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். நிறையா உண்மையாலுமே ஆர்டிகல்ஸு, அதே மாதிரி வீடியோஸு, அதே மாதிரி இவங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன் A to Z வந்து பார்த்தோம்னா இவங்க ரிலேட்டடாக நான் பார்த்தனால அவன் இப்போ என்ன நினச்சிருப்பான்,
ஓகே, இவனுக்கு ரம்மி சர்க்கிள் ஆடணும்னு ஆசையே இருக்கு போல. இவனுக்கு ஒரு 10 ஆடை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு எனக்கு இந்த ஆடு வந்து தொலைய போகுது. நம்மள அப்படின்னா நான் வந்து ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்றேன். நீங்கள் வந்து என்னோட லிங்க்ல கீழே எடுத்து போய் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பி சேஃப். இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ சேஃபாக இருந்துக்கோங்க. நான் இன்னும் நிறைய ஸ்கேம் கேட்டகரியில் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவோம். ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு தனி பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்தோம்னா இதை நான் போட்டு விட்றேன். அதில் இது முதலாவது வீடியோவை ஆட் ஆகுது. ஓகே கைஸ், நான் போயிட்டு எடிட் பண்ணிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு, பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.